பயிற்சி 4.3ல 5வது கணக்கு பார்க்கலாம். ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு அசல் அது எவ்வளோன்னு சொல்லலை. 2 வருஷத்தில் 4% வட்டியில் 2028 மாறுது. அப்போது தொகை கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? அசல் மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ கேள்வியில் கொடுத்ததை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். அசல் நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். காலம் எண் என்னது? 2 ஆண்டுகள்னு கேள்வியில் கொடுத்ததை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. வட்டி வீதம் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 4%. அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2028. இந்த கணக்குக்கு A = P of 1 + R/100 அடுக்கில் n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். A நமக்கு தெரியும் 2028, அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அசல் நமக்கு தெரியாது. அப்போ Pங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். R வட்டி வீதம் நமக்கு தெரியும் 4%, அதனால 4ன்னு எடுத்து எழுதியிருக்கோம். n 2 ஆண்டுகள்னு சொன்னதுனால அடுக்கில் 2 போட்டிருக்கோம். இந்த 2028 அப்படியே எழுதிட்டே வர்றோம். இந்த Pங்கிறது அப்படியே இருக்குது. இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 1 நாள் 4, 25 நாள் 100ன்னு கிடைக்கும். அதை தான் இந்த ஸ்டெப்பில் எடுத்து எழுதியிருக்கோம். அடுக்கில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2028 அப்படியே இருக்குது. இந்த Pங்கிறதும் அப்படியே இருக்குது. இந்த 25 இந்த 1ஆல் பெருக்கணுன்னா 25ன்னு கிடைக்கும். இந்த கூட்டல்ங்கிறத அப்படியே இருக்குது. இந்த 1ங்கிறத அப்படியே போட்டிருக்கோம். பைக்கு கீழே உள்ள 25 அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். அடுக்கில் உள்ளது அப்படியே இருக்குது. இந்த 2028ங்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இந்த Pங்கிறதும் அப்படியே இருக்குது. 25ஐயும் 1ஐயும் கூட்டும்போது 26ன்னு கிடைக்கும். பை 25 அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். மீதி உள்ள எல்லாமே அப்படியே எடுத்து எழுதியிருக்கோமா? 2028 அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இந்த அடுக்கில் 2 இருக்கிறதுனால இந்த அடைப்பு குறிக்குள்ளே உள்ளதை 2 தடவை எழுதுகிறோம். அப்போ 26/25 2 தடவை எழுதியிருக்கோம். இந்த 2028 அப்படியே இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். Pங்கிறத அப்படியே வச்சுருக்கோம். இந்த சைடு உள்ள மீதி எண்களை இந்த சைடு கொண்டு வர்றோம். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் மாறும்போது பின்னமாக உள்ளது தலைகீழ மாறும். கீழே உள்ள 25 மேலே வந்துடும், மேலே உள்ள 26 கீழே வந்துடும். அந்த மாதிரி இந்த 2 எண்களையும் எழுதணும்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதை தான் நம்ம அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்கேன்னா, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ளதை இந்த பக்கம் எழுதியிருக்கேன், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளதை அந்த பக்கம் எழுதியிருக்கேன். அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ கேன்சல் பண்ணலாம். எத்தனை வாய்ப்பாடால் கேன்சல் பண்ணலாம்? 2ஆம் வாய்ப்பாடு. ஓரண்ட் 2, மூவிரண்ட் 6. ஓரண்ட் 2, இந்த 0 அப்படியே இருக்குது. ஓரண்ட் 2, 4 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. ஓரண்ட் 2, மூவிரண்ட் 6. ஐரண்டு 10. இந்த 1ங்கிறது வராது. அப்போ 0 சேர்த்துக்கலாம். இதை 14ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 2 14. இப்போ நமக்கு தெளிவாக தெரிகிறதுக்காக திரும்பவும் மீதி உள்ளதை எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். Pங்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். 507ன்னு இருக்குது. அந்த 507ஐயும் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து 25/13ன்னு இருக்குது. அதையும் எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தும் 25/13ன்னு இருக்குது. அதையும் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ 13ஆம் வாய்ப்பாடை யூஸ் பண்ணலாம். 1 13 13, 3 13 39ன்னு கிடைக்கும். அப்போ 3 13 39. இப்போ 3 13 39ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 50ல் 39 போச்சுன்னா 11ன்னு கிடைக்கும். அப்போ 11ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. 11ங்கிறது இந்த இடத்துல இருக்கும்போது இது 117ங்கிற நம்பர் ஆயிரும். இப்போ 117ன்னு இருக்குது. இந்த 117 13ஆவது வாய்ப்பாடில் 9 13 117ன்னு கிடைக்கும். அப்போது இதை அடிச்சுட்டு மேலே 9ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே 39ன்னு பார்த்தோம், 3 13. அப்போ திரும்பவும் கேன்சல் பண்ணலாம். 1 13 13, 3 13 39. அப்போ மீதி என்னென்ன இருக்குது?
3 இன்ட்டு 25 இன்ட்டு 25. அப்போ இது எல்லாத்தையும் பெருக்குவோமா? 25ஐயும் 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 5 3 15ன்னு கிடைக்கும். 15க்கு 5 மீதி 1, 2 3 6, 6 1 7. 75 இன்ட்டு இந்த 2 எண்களை மட்டும் பெருக்கி 75ன்னு எடுத்து எழுதியாச்சு. மீதி 25 அப்படியே இருக்குது. இப்போ வந்து 75ஐயும் 25ஐயும் பெருக்கணும். 75 25 பெருக்கணும்னா 5 25க்கு 5 மீதி 2, 7 5 35, 36 37ன்னு கிடைக்கும். இப்போ I2 10, 10க்கு 0 மீதி 1, 7 2 14, 14 1 15. இப்போ இதை கூட்டும்போது 5 7 8 1. அப்போ ஆன்சர் என்னது? 1875. அப்போது எதோட ஆன்சர் வந்து 1875? அசல் பி வந்து 1875. அப்போ ஆன்சர் எழுதும்போது therefore அசல் பி ஈக்குவல் டு 1875ன்னு எழுதணும்.